கொடிக்காக நாங்கள் வந்துட்டுருக்கோம். மாதா எண்ணற்ற புதுமைகள் எங்கள் குடும்பத்தில் செஞ்சுருக்காங்க. கஷ்டப்படுற காலத்திலையும் மாதாவை நோக்கி இந்த இல்லடம் தேடி வர ஒவ்வொருக்கும் மாதாம்மா நல்லதே செய்கிறாங்க. ஒவ்வொருத்தரை நம்பி என்ன வேண்டுதலோடு அம்மா கிட்ட வராங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த வருடமே நடக்கும். அதனால் மாதாம்மா தேடி ஒவ்வொரு நாளும் கூட்டம் அதிகரித்து தான் கொண்டிருக்கு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அன்னையை தேடி வருகிறாங்க. எதுக்காக வராங்கன்னா அவர்களோட வேண்டுதல், அவர் கல்யாணமாகல குழந்தைகள அநேக வேண்டுதலோடு அன்னை திருப்பாதம் ஓடி வருக ஒவ்வொரு பக்தருக்கும் அன்னை இம்மொன்று வரை அம்மா நாடி வந்துங்க. ஒரு நாளும் கெட்டுப்போன சரித்திரமே கிடையாது. மாதாம்மா அநேக பேருக்கு அநேக ஆசீர்வாதங்களை இன்ன வரையும் கொடுத்துட்டு தான் வராங்க. மரியே வாழ்க, அன்னையே வாழ்க. 52வது ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் உலக புகழ்பெற்ற அன்னை வேளாங்கண்ணி மாதா பெருவிழா இது. இங்கே ஜாதி மத பேதமின்றி அனைத்து இன மத மக்களும் ஒன்று கூடி லட்சக்கணக்கான மக்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கோம். அன்னையின் திருவிழாவை கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியுள்ளார்கள். இங்கே பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுள்ளனர். இந்த விழாவிலே தொடர்ந்து நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இங்கு அனைத்து மத மக்களும் இங்கு இருப்பதை பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. அனைவருக்கும் அந்த வேளாங்கண்ணி அன்னையின் அருள் ஆசி கிடைக்க அன்னையை வேண்டி மன்றாடி இங்கிருந்து சென்று வருகிறோம். நன்றி, வணக்கம். மரியே வாழ்க. ராயபுரத்துலேருந்து வரேன். எனக்கு சின்னதுலேருந்து மாதா அம்மாவோட மகிமை எனக்கு ரொம்ப தெரியும். ஆனால் நான் இந்து வரனால எங்கள் வீட்டில் நிறைய அற்புதம் நடந்துருக்குது. அதனால் நான் மாதம் தவறாமல் முதல் சனிக்கிழமை வருவேன். போன மாதம் என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டி புடவை கட்டிட்டு வந்தேன். இந்த மாதம் என் பையனுக்கு கல்யாணம் கை கூடிடுச்சு. நாங்கள் இந்த மாதம் 5ஆம் தேதி போய் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறோம். அம்மாவின் அருள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப என் பொண்ணுக்கு பிள்ளை இல்லைன்னு வேணுனேன், ஆம்பளை பிள்ளை பிறக்கணுன்ட்டு மாதா கிட்ட வேண்டி இப்போ இந்த வருஷமும் நான் வந்திருக்கிறேன். நான் முஸ்லீம். போன வருஷம் என் குழந்தைக்கு நான் ஜபம் பண்ணேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, இங்கே வேண்டிக்குமா, வேண்டிக்கின்னு குழந்தை உண்டாகும், குழந்தைக்கு பாருமானாங்க. அதே மாதிரி நான் ஜபம் பண்ணி அவங்களாண்ட வேண்டி முட்டி போட்டு வேண்டேன் சார். அதே மாதிரி என் குழந்தைக்கு நல்லபடியாக எனக்கு இப்போ மாசமாக இருக்கிற என் குழந்தை நல்லபடியாக நான் அந்த அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும் சார். அந்த அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும். ரொம்ப அந்த அம்மாவுக்கு ரொம்ப நான் நன்றி 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 அந்த அம்மாவுக்கு நான் எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு எங்களுக்கு முடியாதுமா. நான் ரொம்ப நாளாக நான் ரொம்ப இது பண்ணியிருந்தேன். 2 வருஷமாக என் குழந்தைக்கு இல்லை. அதுக்கப்புறமா இப்போ 4 மாதம் முழுவதுமாக இருக்கிறோம். இந்த வருஷம் ரொம்ப ஜனம் ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப இந்த வருஷம் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ரொம்ப ஜனம் இருக்குது. ரொம்ப அலீமா வேகம்.